ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 8 முதல் செப்டம்பர் 17 வரை. செப்டம்பர் 8 முதல் நாள் திங்கட்கிழமை அன்று பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:02 வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலையும் பயணிக்கக்கூடிய நாள். இன்றைய பலன் நமக்கு தனுசுக்கு லக்னாதிபதி குருவனுடைய பலனாக இருக்கிறது. முயற்சிகள், நாம் சந்திக்கின்ற நபர்கள், கணவன் மனைவி உறவு மற்றும் 2வது குழந்தை சம்பந்தப்பட்டது, கான்ட்ராக்ட், கஸ்டமர், இது சார்ந்த நிகழ்வுகள், இடம் சார்ந்த நிகழ்வுகள், இடத்தை பலப்படுத்துவது, இடத்தை அலங்கரிப்பது, இடத்து சம்பந்தப்பட்ட அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது, இதெல்லாம் இன்றைக்கு நடக்கும். செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். திங்கட்கிழமை அன்று இரவு 8:02 தொடங்கிய இந்த உத்திரட்டாதி என்பது செவ்வாய்க்கிழமை மாலை 6:06 வரைக்கும் இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில், அந்த சனியும் சந்திரனோடு சேர்ந்து அதே சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சனி சேர்க்கை பலனை தருகிறார். ஒர்க்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். ஒரு அவசரம், பரபரப்பு, படபடப்பு காட்டுவது எதற்காக என்றால் நம்ம செய்கிற வேலை லேட் ஆகுதுங்கிறதுக்காக. ஒரு டைமில் முடிக்க வேண்டியது முடியல. அதே மாதிரி தான் உறவுகள்கிட்ட தேவையில்லாத ஈகோ, மன சஞ்சலம். நாம் ஒன்று நினச்சி அவங்களோட பழகணும், பேசுகிறோம். ஆனால் அவங்க நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க அல்லது நம்மளை குறை சொல்கிறாங்க. தேவையில்லாமல் மன சஞ்சலங்கள், குழப்பங்கள். இன்றைய நாளை நாம் எப்படின்னா, நம்ம ஒர்க்கை பேசாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய ஈடுபாட்டை நம்மளுடைய டாமினேஷனை குறைச்சிக்கணும். அதுபோக நம்ம அமைதியை கையாள வேண்டும். அமைதிங்கிறது, இப்போ ஒரு லேட்டே ஆகுது, வேறு வழி இல்லை, ஆத்திரப்பட்டதுனால அது சீக்கிரம் ஆகிடாது. அதனால் பொறுமையை கையாள வேண்டும். செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம். முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 6:06 ரேவதி நட்சத்திரம் தொடக்கம். புதன்கிழமை மாலை 4:02 வரை இந்த ரேவதி நட்சத்திரம். அப்போ புதனுடைய நட்சத்திரமான இந்த ரேவதியில் சந்திரன் போகும்போது இன்றைய நாளை 9ஆம் இடத்துல சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கிற புதன் தான் நம்மளுக்கு வழி நடத்தி கொடுக்குறாரு. அவர் சுக்கிரனாகவும் குருவாகவும் செயல்படுகிற காரணத்தினால சுக்கிரன் 8ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையில் இருக்கார். சுக்கிரன் புதன் சாரம், புதன் சுக்கிரன் சாரம். இதனுடைய பொருள் என்னவென்றால், கிடைக்க வேண்டியது தாமதப்படுக்குது அல்லது தடையாகுதுன்னு அர்த்தம். ஆனால் குரு நம்மளை கொஞ்சம் காப்பாற்றுறார். இந்த குருவனுடைய கான்செப்டு நமக்கு இவர் வச்சிருக்கார் புதன். அதனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுறாரு. அதனால் நார்மலாக நியூட்ரலாக போகக்கூடிய நாள். மாலை 4:02 மீன ராசியிலிருந்து சந்திரன் மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சஞ்சரிக்கிறார். இப்போ வியாழக்கிழமை செப்டம்பர் 11 மதியம் 1:57 வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம்தான். அஸ்வினி என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். கேது சிம்மராசியில் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். தெய்வீகம், ஆன்மீகம், பூர்வீகம், இது சார்ந்த நன்மைகள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட நன்மைகள், வெளிநாட்டு தொடர்பு, தகவல் தொடர்புகள், இதெல்லாம் நல்லா இருக்குது. லாஜிஸ்டிக்ஸு, மூளை உழைப்பு, கன்சல்டிங், கமிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் கேது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால், 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக இருந்தால் இன்றைக்கு புது முயற்சிகளை தவிர்த்துடுங்க. ஏன்னா நமக்கு
ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்யலாம், தெய்வத்தை நாடி போகலான்னா கூட அதில் கூட பிரச்சனை வருது அப்படின்னா 8ஆம் இடம் வேலை செஞ்சால் அந்த ஆன்மீகத்துக்கு கூட தடை பண்ணும். அதனால் அந்த 8ஆம் இடம் வேலை செய்யும்போது நம்ம எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 1:57க்கு முடிஞ்ச உடனே பரணி தொடங்கிடுது. அப்போ இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய பலன்களை எப்படி கொடுக்குது அப்படின்னா, சிம்ம ராசியில் கடகராசியில் சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நாம் கடின முயற்சியின் பேரில் சில பேரை சந்திக்கிறது, சில விஷயத்தை சாதிக்கிறது, சில முயற்சிகளை எடுக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் ஹார்டு எஃபர்ட் போட்டால் நடக்கும். மற்றபடி பெரிய துன்பம் வரவேண்டியது எளிதில் விலகிற மாதிரி வரவேண்டிய துன்பம், அதாவது சொல்லுவாங்களே மலை போல் வந்தது கடுகு போல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, அது மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இருக்கும். செப்டம்பர் 13 சனிக்கிழமை காலையில் 10:10 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம். அதாவது வெள்ளிக்கிழமை நண்பகல் 11:56க்கு அஸ்வினி முடிஞ்ச உடனே கிருத்திகை ஒரு பாதம் மேசராசியில் தொடங்குது. மாலை 5:30 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போயிடுறாரு சந்திரன். இன்றைய பலன் சூரியனுடைய பலனாக நமக்கு நடக்கிறது. அவருமே சிம்மராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இந்த வாரத்திலேயே எப்படின்னா சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரம், புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரம், கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் நமக்கு 6ஆம் அதிபதி. சுக்கிரனும் நமக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் 8ல் இருக்கார். அப்போ 8ல் இருக்கிற சுக்கிரனாக இந்த 3 பேரும் இருக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். எப்போவுமே 8, 4, 12 நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் சனி வேறு 4ல் இருக்கார், சுக்கிரன் வேறு 8ல் இருக்கார். இது கொஞ்சம் மைண்டில் நம்ம கவனத்துக்கு எடுத்துக்கணும். இன்றைய அந்த கிருத்திகை நட்சத்திரம் அந்த சூரியனுடைய பலனை சுக்கிரனை போல செய்கிறது, புதனை போல செய்கிறது. அப்படிங்கும்போது அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுடைய அவஸ்தை என்னென்னா கடன் பிரச்சனை, எதிர்மறை பிரச்சனை, அதாவது மறைமுக எதிரிகள் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸு, ஹெல்த்தில் திடீர் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோம். செப்டம்பர் 13 சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் காலையில் 10:10க்கு தொடங்குது. 6ஆம் வீடான ரிஷபராசியில் சந்திரனாகவே பலன் தருகிறார். நம்ம ஜனன ஜாதகத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கோ அந்தந்த கிரகமெல்லாம் இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லாக இயங்கும். அப்போ வேலைக்கு சிறப்பாக இருக்கும். திடீரென எதிர்பாராத சில அமைப்புகள் இருக்கும். ஆனால் ஹெல்த்லேயும் உறவுகள்லையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் காலையில் 8:40க்கு தொடங்குது. 2 பாதம் ரிஷபராசியில், 2 பாதம் மிதுன ராசியில். இது செவ்வாயின் பலனை பலமாக செய்யுது. செவ்வாய் வேற சித்திரை நட்சத்திரத்தில் துலா ராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் 12ஆம் இடமான விருச்சிக ராசியும் இயக்குவாருங்கிறது மறந்துட வேண்டாம். ஆனால் அதனால் என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். செப்டம்பர் 15 திங்கட்கிழமை காலையில் 7:31க்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. ராகு நமக்கு 3ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் அதே போல் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி சுபகாரியங்கள் செய்யலாம். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, கமிஷன் வகை, கன்சல்டிங் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். மூளை உழைப்புக்கு சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:45க்கு புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். குருவனுடைய புனர்பூசத்திலேயே இருக்கிறனால குருச்சந்திர யோகம் செயல்படுகிறது. கேதுனுடைய உபநட்சத்திரம் இருக்கிறனால நம்முடைய திருமண காரியங்கள், 2வது திருமணம், பிரியப்பட்டவர்களோடு பழகுதல் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் நம்ம மேல் படிப்புகள் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செப்டம்பர் 17 புதன்கிழமை காலையில் 6:25க்கு சந்திரன் கடகராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால உண்மையான சந்திராஷ்டமம் என்பது லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கிறது. அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு.
சனியும் சனியினுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த சந்திரன் சனி 4-8 தொடர்பு என்பது வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கடுமையான உழைப்பை கொடுப்பாரு. அதிகமான ஒரு மன அதிருப்தியை கொடுப்பாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.